வணக்கம். இப்போல்லாம் ஊர் விட்டு ஊர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தொட்டில் கட்ட தெரிய மாட்டேங்குது பெரியவங்களுக்கு. அதே மாதிரி இந்த கால ஜென்ரேஷன் வந்து சும்மா அந்த ஆடுற தொட்டிலில் பிளாஸ்டிக்கில் மரத்தில் வாங்கி போட்டுக்கிறீங்க. அதில் வந்து குழந்தை தூங்காது. ஏன்னு கேட்டால் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடும். இப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் இப்படி தான் தொட்டில் கட்டுவாங்க. குழந்தைங்க வந்து தாயோட அரவணைப்பில் இருக்கிற மாதிரி நல்லா தூங்கும். அதனால இந்த மாதிரி கயிறு வாங்கிக்கோங்க. கடைகளில் நூல் கயிறு வாங்குங்க, பிளாஸ்டிக் கயிறு வாங்காதீங்க. பிளாஸ்டிக் கயிறு வந்து உருகிட்டு வந்துடும். இந்த மாதிரி நூல் கயிறு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி தொட்டு கப்பு எல்லா கடைகளிலும் கிடைக்கும், பெரும்பாலும் கிடைக்கும். ஃபர்னிச்சர் மார்ட்டில், பாத்திர கடைகள் எல்லாம் கிடைக்கும். அங்கே போய் இதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி தொட்டில் கட்ட ஆரம்பிங்க. இப்படி 2 ஹோல்ஸ் இருக்குல்ல, 2 பக்கமும் 2 ஹோல்ஸ் இருக்கு. அதில் ஒரு ஹோல்ஸில் இப்படி விட்டு எடுத்துக்கோங்க. இப்படி விட்டு எடுத்துட்டு ஒரு லெங்த் வச்சுக்கோங்க. இதில் ஒரு முடிச்சு போட்டுருங்க, ஏன்னா ஊறிக்கிட்டு வரக்கூடாது. அதனால ஒரு முடிச்சு சும்மா ஒரு சுத்தி சுத்தி எடுத்தீங்கன்னா முடிச்சு விழுந்துடும். இப்போ இப்படி வச்சுக்கோங்க. இந்த முடிச்சு விழுந்துருச்சு. இப்போ உருகாது கம்பு. இந்த இதை விட்டுறலாம். அடுத்து ஈவனா இருக்கான்னு பார்த்துட்டு இந்த சைட்லையும் கயிறை விட்டு இப்படி ஈவனா இருக்கான்னு பார்த்துட்டு இதுலயும் ஒரு முடிச்சு போடுங்க. அப்படி உங்களுக்கு லென்த் பத்தலைன்னா திருப்பி நீங்க அதை வந்து சரி பண்ணிக்கலாம். இப்ப 2 இதுலயும் முடிச்சு போட்டாச்சு. இப்ப எப்படி கட்டுறதுன்னு சொல்றேன். துணியை எப்படி கட்டுறதுன்னு சொல்றேன். இந்த மாதிரி வேஷ்டி நாங்கெல்லாம் எங்க பேரம்பேத்திகளுக்கு எங்க பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி வேஷ்டி இதுல தான் தொட்டில் கட்டி போட்டோம். முந்தையெல்லாம் காதி கிராஃப்ட்ல வெள்ளை துணி கிடைக்கும், தொட்டில் வேஷ்டினே கிடைக்கும். இப்ப இருக்குதா என்னன்னு தெரியல. நாங்க வந்து எங்க பேரம்பேத்திகளுக்கெல்லாம் இந்த மாதிரி எங்க வேஷ்டி, எங்க வீட்டுக்காரங்க வேஷ்டிய வரும்போதெல்லாம் நாங்க தொட்டில் கட்டி போடுவோம். இந்த மாதிரி ஒரு சைடை வந்து நல்லா இப்படி பிடிச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா இந்த நூலை வந்து இந்த கயிறை வந்து இப்படி ஒரு சுத்தணும். சுத்திட்டு இதுல விட்டு எடுக்கணும். இப்படி விட்டு எடுத்துருங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு திரும்ப வந்து இதை உள்ள கொடுத்து எடுத்துடணும். நல்லா முடிச்சு விழுந்துரும். அப்ப குழந்தைக்கு உருகிட்டு வராது. இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கணும். ஒரு சுத்தி விட்டு அதுக்குள்ள விட்டு எடுத்துட்டு மறுபடியும் அந்த இன்னொரு நூலுக்குள்ள விட்டு எடுத்தீங்கன்னா முடிச்சு விழுந்துரும், அவிழ்ந்து வராது. அடுத்து இந்த பக்கம் அதே மாதிரி இப்படி நல்லா மடிச்சு பிடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்க கீழே எவ்வளவு டவுனா வேணும்னு பார்த்துக்கணும். அதாவது ரொம்ப உயரமா போட்டீங்கன்னா குழந்தைங்க வந்து இறங்கி வந்துருவாங்க, அடிபட்டுரும், விழுந்துருவாங்க. அதனால எவ்வளவு உயரம் வேணும்னு பார்த்துட்டு இந்த மாதிரி மறுபடியும் இந்த பக்கம் இதே மாதிரி ஒரு சுத்தி, ரொம்ப சிம்பிள். ஒரு சுத்திட்டு இதுல விட்டு எடுத்துடலாம். இதுல விட்டு எடுத்துட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு இதுக்குள்ள விட்டு எடுத்துடணும். இப்ப நல்லா டைட்டா நின்னுக்கிடுச்சு. இப்போ வந்து இது வந்து கரெக்டா ஈவனா இருக்கா? ஒரு பக்கம் தூக்கலா இருக்கும், ஒரு பக்கம் எந்த பக்கம் தூக்கலா இருக்கு இப்படி வச்சு பார்க்கணும். எந்த பக்கம் தூக்கலா இருக்கோ அந்த பக்கம் குழந்தைக்கு தலையை வச்சு படுக்க வைக்கணும்.
இப்படி இருக்கும்போது இது குழந்தை வந்து உருண்டு உருண்டு எந்திக்கும் போது தலை வந்து நல்லா சீரா வந்துடும். ஒரு பக்கம் ஏத்தலா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். இப்படி உருண்டு வரும்போது குழந்தைங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சி நல்ல செயல்பாடு நல்லா அதிகரிக்கும். அதே மாதிரி அம்மாவோட அரவணைப்பு, அம்மா பக்கத்துல படுத்திருக்காங்க நினைப்போட நல்லா தூங்குவாங்க. இது வந்து உடலுக்கு ஆரோக்கியம், குழந்தைங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால இப்படி செய்யுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எனக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி.